ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட்டீஸோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாம்பார் தாங்க பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சாலே யாரும் சாப்பிட மாட்டாங்கங்க. அதுக்கேற்ற சைட் டிஷ் கொடுத்து தாங்க சாப்பிட வைப்பேன் நான். இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க பண்ணியிருக்கேன். முதல் சாம்பார் சாதத்தோடு பரட்டி போட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ குளகுலான்னு இருக்குன்னு. ஒன் பாட் ரைஸ் மாதிரியே இருக்குங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் மீன் வறுவலுங்க. இது மீன் மசாலா போட்டு மீன் வறுக்கிற மாதிரியே வறுத்தா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. என் குட்டீஸ்க்கு சாம்பார் சாதத்துக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. உங்கள் குட்டீஸ்க்கு இது கொடுப்பீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்நாக்ஸுக்கு டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட்டுங்க. ஹஸ்பண்ட் கொடைக்கானல்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தார். தீபாவளி டூர் போயிட்டு நேற்று தாங்க வந்தாங்க. கூடவே இந்த குட்டி ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. எனக்கு இந்த ஆரஞ்சு ரொம்ப பிடிக்குங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் வெளியில் விற்பாங்கங்க. நான் ஒரு ரூபாய்க்கு 2ன்னு வாங்கி சாப்பிடுவேங்க. ஆளுக்கு 2 முருங்கைக்காய் வச்சுக்கலாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சாம்பார் இருந்தாங்க. இது சோள தோசைங்க. இந்த தோசையை சாம்பாரில் ஊற வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம குட்டீஸோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதாங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.